அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனை 2 நாட்கள் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்திருக்கின்றனர். ஞானசேகரன் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது ஞானசேகரனை விசாரிப்பதற்காக 2 நாட்கள் காவலில் எடுத்திருக்கிறது. சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி அளித்ததை தொடர்ந்து ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன் வணக்கம், முழு விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது. மகிழா நீதிமன்றத்தில் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் ஞானசேகரன் மீது பல்வேறு திருட்டு வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்குகளிலும் போலீசார் கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கோட்டூர்புரத்தில் ஒரு பெண்ணிடம் ஞானசேகரன் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ஒரு புகார் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்தது. அதில் பாதிக்கப்பட்ட பெண் இருட்டு பகுதியில் வைத்து தன்னிடம் செல்போன் பறிக்க முயற்சி நடந்தபோது அத்துமீறலில் ஒருவர் ஈடுபட்டதாக அவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் தொடர்பாக பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஞானசேகரன் தொடர்பான செய்திகளை ஊடகங்களில் பார்த்த பிறகு இதே நபர்தான் தன்னிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரிடம் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த வழக்கு உடனடியாக சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி பிரிவில் ஆன்டி டிராபிகிங் செல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவு செயல்பட்டு வருகிறது. அந்த பிரிவுடைய போலீசார் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை என்பதை மேற்கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது ஞானசேகரனை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அதற்கான மனுவை சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்தனர். 2 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் புழல் சிறையில் இருந்து ஞானசேகரனை சிபிசிஐடி போலீசார் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வாக்குமூலம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.